கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் தேவனுடைய சபையாய் இந்த பூமியிலே நாம் கடந்து வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ ஜனங்களுக்கு இந்த பூமியில் எப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறாதவர்களாக இருக்கிறார்கள். பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று யோனாவின் புஸ்தகத்தில் இப்படியாய் சொல்லப்படுது. நானும் உங்களுடைய மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்மை பணிந்து கொள்வேன் என்று தாவீதரசன் சொல்கிறார். அனுபடினால் தேவனாய கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை பெரிதாக இருக்கிறது. நாம் இந்த பூமியிலே கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்யவும் தேவனை தொழுது கொள்ளவும் தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது என்று மோசே சொல்லுகிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய நாம் வார்த்தையை தியானிப்போமாக. யாராவது ஒருவர் எழுந்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் வசனம் 19 ஒருவர் எழுந்து நின்று சத்தமாய் வாசிக்கும். ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் வசனம் 19. ஹல்லேலூயா. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி மகிமைக்கு பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேவன் தம்முடைய ஜனத்துக்காக, தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்காக, தம்மால் முன்குறிக்கப்பட்ட ஜனத்துக்காக தேவன் அவர்கள் பட்சத்திலிருந்து அவர்களுக்காக ஒரு கிரியை செய்கிறார், கிரியை நடப்பிக்கிறார். தேவனுடைய ஜனங்களை அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நமக்கு ஒரு எதிரி, நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. சத்துருவானவன் வெள்ளம் போல் வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறார். ஆவியானவர் நமக்காக ஜெயத்தை கொடுக்கிறார். அவர் ஜெய கம்பீரமாக இருக்கிறார். அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆனபடியினால் சத்துரு யார், சத்துரு எப்படி வருவான், சத்துருடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு எதிரி, நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 8 ஒரு வாசியுங்கள். நமக்கு ஒரு எதிரி, நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான் என்று கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். தெளிந்த புத்தியுள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள். ஏனிலும் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். நமக்கு ஒரு எதிரி, நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். அவன் வெள்ளம் போல் அவன் தீவிரித்து வருகிறான், தீவிரித்து அவன் செயல்படுகிறான். வெள்ளம் வருகிறது என்றால் அது தீவிரமாக வேகமாய் வருகிறது. வெள்ளம் வருகிறது என்றால் எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போய்விடுகிறது. வெள்ளம் வருகிறது என்றால் எல்லாவற்றையும் சிதறடித்து போடுகிறது. அப்படியே சத்துருவானவன் தீவிரித்து ஜனங்களே இந்த பூமியிலே கொள்ளை பொருளாக அவர்களை பாதாளத்திலே கொண்டு கூட்ட கூட்டமாய் அவன் சேர்க்கிறான். அனுபடினால்தான் நாம் எப்பொழுதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை தேவன் சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு நம்மிலே வாசம் செய்கிறார். ஆனபடினால் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். ஏனெனில் எதிராளி பிசாசன் அவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் வெள்ளம் போல் வருகிறான், அவன் தீவிரமாய் வருகிறான், அவன் வாரிக்கொண்டு போகிறான், அவன் சிதறடிக்கிறான். ஆனாலும் தேவன் தம்முடைய ஜனத்துக்காக அவர் கூட இருந்து யுத்தம் செய்கிறார். தம்முடைய ஜனத்துக்காக அவர் முன்னின்று ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். யெகோவா நிசி, கர்த்தரின் ஜெயக்கொடி என்று சொல்லி மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனபடினால் நாட்களே சத்துரு செய்கிற வேலை என்ன, சத்துருடைய தந்திரங்கள் என்ன என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேவன் சத்துருவின் கையிலிருந்து உங்களை நீங்களாக்கி ரட்சித்து தம்முடைய சபையாக கர்த்தர் சேர்த்திருக்கிறார். சங்கீதம் 107ஆம் அதிகாரம் வசனம் 1 3 முடிய வாசியுங்கள். அப்படி சொல்ல கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்மை தேவன் சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். நம்முடைய எதிரின் கைகளுக்கு தேவன் நம்மை நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். ஆனால் உலக மக்களோ சத்துருவால் வஞ்சிக்கப்படுகிறார்கள், சத்துருவால் அவர்கள் வாரிக்கொள்ளப்படுகிறார்கள், அவர்கள் ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் என்று சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருவானவன் ஆத்துமாக்களை வாரிக்கொண்டு போகிறான். தேவன் நம்மை சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார் என்று
சங்கீதம் 107 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பல தேசங்களிலிருந்து வந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை பற்பல இடங்களிலிருந்து பற்பல சூழ்நிலையிலிருந்து தேவன் நம்மை சபையினிடமாய் சேர்த்திருக்கிறார். சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல தேவன் நம்மை எங்கே சேர்த்திருக்கிறார் என்றால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 47 வாசியுங்கள். அப்படி சேர்க்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை தேவன் சபையினிடமாய் சேர்த்திருக்கிறார். சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தர் நம்மை சபையாக கர்த்தர் சேர்த்திருக்கிறார். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். தேவன் நம்மை ரட்சித்து சபையிலே வைத்திருக்கிறார் என்றால் நம்மை சத்துருவின் கைகளுக்கு தேவன் நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். சத்துருவானவனோ ஜனங்களை சிதறடிக்கிறான். சத்துருவானவன் ஜனங்களை வாரிக்கொண்டு போகிறான். அவன் தீவிரமாய் நாட்களில் தேசத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு தம்முடைய ஆவியானவர் நம்மிலே தங்கி வாசம் பண்ணுகிறபடினால் நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய சொத்தாக இருக்கிறோம். சத்துரு நம்மை மேற்கொள்வதற்கு தேவ ஆவியார் நம்மை ஒப்பு கொடுப்பது இல்லை. ஆனபடினால் தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை தேவன் சபையினிடமாய் சேர்த்திருக்கிறார். அப்படி சேர்க்கப்பட்டவர்கள் நீங்கள் சபையினிடமாய் சேர்க்கப்பட்டிருக்கிறபடியால் தேவனை மகிமைப்படுத்துவதும் தேவனுக்கு ஆராதனை செய்வதும் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதான ஒரு இளைப்பாறுதல். வெளியே என்றால் சத்துருக்கள் அவர்களை சிதறடித்து பலவிதமான பாவத்திலும் சாபத்திலும் அவர் சிக்கி சமாதானமற்று காணப்படுகிறார்கள். தேவனமை சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்து சபையினிடமாய் கர்த்தர் சேர்த்திருக்கிறார். சபையினிடமாய் சேர்க்கப்பட்ட நாம் சபையிலே என்றென்றைக்கும் சதாகாலம் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதைத்தான் தாவீது சொல்லி, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறார். தேவன் நம்மை சபையினிடமாய் சேர்த்திருக்கிறார். சபையினிடமாய் சேர்க்கப்பட்ட நாம் அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறோம், அவருடைய அரவணைப்புக்குள்ளாக இருக்கிறோம், அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறோம், தேவனுடையவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறபடியால் தேவனை மகிமைப்படுத்துவதிலே தேவனுக்கு ஆராதனை செய்வதிலே நாம் ஒருபோது குறைபடக்கூடாது. நம்மை சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்த தேவனை நாம் மறவாமல் எப்பொழுதும் துதிக்க வேண்டும், அவருக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும், அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய அப்போஸ்தலர் ஐயா அவர் சொல்வார், ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா தேவனோடு இருப்பதும் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவது தான் அவர்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல், ஒரு சமாதானம். அதை விட்டு அவர்கள் வெளியே போவார்கள் என்றால் சத்துரு அவர்களை சிதறடிப்பதற்கு, அவர்களை வாரிக்கொண்டு போவதற்கு அவன் எப்பொழுதும் கட்சிக்கிற சிங்கத்தை போல் அவன் சுற்றி கொண்டு இருக்கிறான். ஆனபடியினால் நம்மளுக்கு பாதுகாப்பு என்றால் தேவனுடைய சபை, தேவனுடைய அடைக்கலம். நாம் கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக இருக்கிறோம், கிறிஸ்துவோடு உள்ள உறவில் நாம் இருக்கிறோம். சபை ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் நாம் கிறிஸ்துவோடு உள்ள உறவிலே கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார், என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது, என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனபடி நாம் சபையோடு நிலைத்திருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோம். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் பொழுது சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது சத்துரு நம்மை அவன் சேதப்படுத்த முடியாது. சபைக்கு வெளியே போவோம் என்றால் சபையினுடைய ஐக்கியத்தை இழந்து போகிற ஆத்துமாக்கள் சத்துருவால் மேற்கொள்ளப்படுகிறார். சத்துரு அவர்களை மடங்கடித்து போடுகிறான், சத்துரு அவர்களை சேதப்படுத்தி போடுகிறான். ஆனபடியால் தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நம்மிலே வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய ஆவியார் நம்மோடு இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் நம்மிலே வாசம் பண்ணுகிற நம்மோடு இருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 17 ஒரு வாசியுங்கள். கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஆவியின் மூலமாய் நம்மிலே வாசம் பண்ணுகிறார். தேவன் தம்முடைய ஆவியின் மூலமாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனபடினால் சத்துரு நம்மை மேற்கொள்வதில்லை. சத்துரு நமக்கு விரோதமாய் போராடினாலும் அவன் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவாவியான் நம்மோடு இருந்து கிரியை செய்கிறார். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் வசனம் 5 ஒரு வாசியுங்கள். நம்மிலே பரிசுத்த ஆவியானவர் வாசமாயிருக்கிறார். நம்மிலே வாசம் செய்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையுடையவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லு. பரிசுத்த ஆவியான் நம்மோடு இருந்து நாம் கர்த்தருக்காக இந்த பூமியிலே வாழும்படியாகவும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாகவும் கர்த்தரோடு கூட நாம் நிலைத்திருக்கும்படியாக தேவ ஆவியான் நம்மிலே கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நம்மிலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். ஆனபடினால் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கிற நமக்கு தேவன் ஒரு ஜெயமுள்ள ஜீவியத்தை கொடுத்திருக்கிறார். சத்துருவானவனும் சிதறடிக்கிறவனாய் இருக்கிறான், சத்துருவானவனும் வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறவனாய் இருக்கிறான். ஆனால் தேவனுடைய ஆவியான் நம்மிலே வாசம் பண்ணுகிறபடியால் நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியான் நம்மிலிருந்து வைராக்கியமாய் செயல்படுகிறார். எதற்காக?
நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாகவும் கர்த்தருடைய வருகையை கொண்டு நம்மை சேர்க்கும்படியாகவும் தேவனுடைய ஆவியார் நம்மிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனபடினால் தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய ஆளுகையை விட்டு நாம் ஒருபோதும் வெளியே போகக்கூடாது. தேவனோடு நாம் இருக்கும் பொழுது தான் நமக்கு சமாதானம். இங்கே எங்கேயும் போகலாம், எங்கேயும் வரலாம், தவறு இல்லை. ஆனால் தேவனுடைய சபையாக இருக்க வேண்டும். தேவனுடைய சபையாக இருக்கும் பொழுது தான் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் சத்துருவின் கைகளுக்கு நாம் நீங்களாக்கப்பட்டு, கர்த்தராலே சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கப்பட்டு தேவன் நம்மை சபையினிடமாய் சேர்த்திருக்கிறார். சபையினிடமாய் சேர்க்கப்பட்ட நாம் சபையாக இருக்கும் பொழுது தான், தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தான் நமக்கு ஒரு இளைப்பாறுதல், நமக்கு ஒரு சமாதானம். தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது பல நஷ்டங்களை, பல இழப்புகளை, பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. அது யோனாவுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நமக்கு காண்பிக்கிறது. யோனா தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனார். கர்த்தரிடத்தில் சொன்னார், நீ அந்த நினைவு பட்டணத்துக்கு போ, அங்குள்ள ஜனங்களுக்கு நீ விரோதமாய் நான் உனக்கு கற்பிக்கிறதை நீ பிரசங்கி என்று சொன்னார். யோனாவோ தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவர் தர்சீசுக்கு ஓடி போனார். ஆனபடியினால் அவர் பல இழப்புகள் உண்டானது. கப்பலில் இருக்கிற எல்லா பொருட்களையும், சரக்குகள் எல்லாம் தூக்கி வெளியே வீசினார்கள். பல நஷ்டங்கள் உண்டானது. தேவனுடைய சித்தத்துக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை. தேவனுடைய சித்தத்துக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது பல நஷ்டங்களையும் பல பிரச்சனைகளையும் சந்திக்கிறார்கள். ஆனபடினால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி ஜீவிக்கவும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாகத்தான் தேவன் நம்மை இந்த பூமியிலே சபையாக வைத்திருக்கிறார். சபையில் இருக்கிற நமக்கு தேவனுடைய ஆவியான பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவ்வப்போது போதிக்கிறார், நம்மை நடத்துகிறார். நம்மிலே வாசம் என்கிற பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சிய உடையவராய் இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தவும் கர்த்தருடைய வருகையை கொண்டு சேர்க்கவுமே தேவ ஆவியான ஒவ்வொரு நாளும் நம்மை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனபடி நாம் தேவனுடைய சித்தத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு, நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட சத்தியங்களுக்கு நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆவியான் நம்மிலிருந்து கிரியை செய்வார். தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது தான் சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினால் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற நாம் தேவனுடைய ஆலோசனை கேட்க வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தான் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போவோம் என்றால் பல இழப்புகளையும் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும். யோனாவுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. தேவனுடைய சித்தத்துக்கு அவர் கீழ்ப்படியாமல் போனார். தேவன் சொன்னதை விட்டுவிட்டு அவருடைய விருப்பப்படி அவர் செய்தார். கர்த்தர் அவரே சொன்னார், நீ நினைவுக்கு போ என்று சொல்லி அவரோ தர்சீசுக்கு போனார். தேவனோடு இருக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் நமக்கு இளைப்பாறுதல், நமக்கு சமாதானம். நாம் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாய் செய்யும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் இராது, நமக்கு சமாதானம் இராது. ஆனபடினால் பரிசுத்த ஆவியான் நம்மை நடத்துவதற்கு, பரிசுத்த ஆவியான் நமக்கு பலப்படுத்த, நமக்கு சகாயம் செய்வதற்கு தேவனுடைய ஆவியான் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான் நம்மோடு இருக்கிறபடினால் சத்துருக்கள் மேல் நமக்கு ஜெயம் உண்டாகும். நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறோம். சத்துருவோ சிதறடிக்கும்படியாக பார்க்கிறான். தேவனோ தம்முடைய ஜனத்தை தம்மோடு சேர்த்து தம்மோடு அவர் வைத்துக் கொண்டு இருக்கிறார். சத்துரு சிதறடிக்கிறான் என்று நாகும் 2ஆம் அதிகாரம் 1 ஒருவர் வாசியுங்கள். நாகின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1. சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், ஆனபடினால் வழியை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சத்துருவானவன் சிதறடிக்கிறான் ஆத்துமாக்களை. வெளியே உள்ள மக்களை பார்ப்போம் என்றால் பல வழியில் அவர்கள் பிரிந்து பல்வேறு பாசைகளில், மொழிகளில், பல விதத்தில் பிரிந்து கிடக்கிறார்கள். தேவன் நம்மை சபையாக கர்த்தர் சேர்த்திருக்கிறார். சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலிருந்து நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். சபையாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். சபையாய் சேர்க்கப்பட்டவர்கள் நாம் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை உள்ளது என்று அப்படி சொல்ல கடவர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆனபடினால் சத்துருவின் கைகளுக்கு தேவன் உங்களை நீங்களாக்கி ரட்சித்து சபையாக தேவன் வைத்திருக்கிறார். அதை நாம் எப்பொழுது எண்ணி தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உலகத்தில் உள்ள மக்கள் சத்துருவால் வஞ்சிக்கப்படுகிறார், சத்துருவால் சிதறடிக்கப்படுகிறார்கள், சத்துருவால் வாரிக்கொண்டு போகிறார்கள். அவர்களை பாதாளத்திலே கொண்டு அவன் கூட்டமாய் வாரிக்கொண்டு சேர்க்கிறான் என்று சங்கீதம் 49ஆம் அதிகாரம் வசனம் 14 ஒருவர் வாசிங்க. அவர்களை ஆட்டு மந்தையை போல சத்துருவானன் வாரிக்கொண்டு போய் சேர்க்கிறான். தேவனோ நம்மை சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். தேவன் நம்மை சபையாக வைத்து அவருடைய மந்தையில வைத்து நம்மை பாதுகாக்கிறார். ஆனபடி நாம் தேவனுடைய சபையாக இருக்கும் பொழுது
சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. சபையாக இருக்கும் பொழுது சத்துரு நம்மோடு போராடினால் நம்மை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் உன்னோடு யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார். அப்படியே சத்துரு நம்மோடு போராடலாம். நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் நம்முடைய ஆத்துமாவை அவன் பாதாளத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக போராடுகிறான். ஆனால் தேவனோ தம்முடைய ஜனத்தை ரட்சித்து அவர்களை தம்முடைய மந்தையினிடமாக சபையினிடமாக சேர்த்திருக்கிறார். சபையிடமாய் நாம் சேர்க்கப்பட்டபடினால் நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல், நமக்கு ஒரு பெரிய சமாதானம். நமக்கு பல வழியிலும் சத்துருக்கு இருக்கிறான். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே என்று சொன்னார். மத்தேயு 10:36 வாசிங்க. ஒரு மனிதனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மோடு இருக்கிறவர்கள், நம்மோடு பழகினவர்கள், நமக்கு மிகவும் நெருங்கினவர்கள் கூட ஒருவேளை நமக்கு விரோதமாக எழும்பலாம். தேவனுடைய சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தம், கிறிஸ்துவுக்காக சபைக்காக சத்தியத்துக்காக நிற்கிற நிமித்தம் நம்மை அநேகர் பகைப்பார்கள், வெறுப்பார்கள். குடும்பத்தில் உள்ளவர் கூட நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனாலும் தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம், தேவனுடைய சபையாக இருக்கிறோம், நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறோம். ஆனபடியினால் சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது, சத்துரு நம்மை ஜெயங்கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம், தேவனுடையவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறபடியால் தேவ ஆவியன் நமக்காகவே அவர் யுத்தம் செய்கிறார், நமக்காகவே அவர் ஜெயத்தை கொடுக்கிறார். 1 பேதுரு 2:11 ஒருவர் வாசியுங்கள். நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக மாம்சம் ஒரு பக்கம் போராடுகிறது. மாம்சத்திலே நமக்கு போராட்டம் இருக்கிறது. ஆனாலும் தேவ ஆவியை நாம் பெற்றிருக்கிறபடியால் நம்மிலே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் வைராக்கிய வாஞ்சியுடையவராக இருக்கிறார். தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படியவும், தேவனுக்கென்று நாம் இந்த பூமியிலே ஒரு ஜீவியம் செய்யும்படியாகவே தேவ ஆவியார் நம்மிலிருந்து கிரியை செய்கிறார். ஆனபடினால் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற நாம் தேவனுடைய ஆவியை எவ்விதத்தில் நாம் துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்துவோம் என்றால் சத்துரு நம்மை மேற்கொண்டு விடுவான். தேவாவியை நாம் துக்கப்படுத்தும் பொழுது, தொடர்ந்து நாம் தேவாவியை துக்கப்படுத்தும் பொழுது தேவாவி நம்மை விட்டு விலகுவார். பரிசுத்த ஆவியை நம்மை விட்டு விலகிவிட்டார் என்றால் சத்துரு நம்மை மேற்கொள்ளுவான். வேதத்திலுள்ள பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசி என்று அபிஷேகம் பண்ணினாரோ அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடினால் தாவீது அந்த கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது தேவாவியானவரோடு கூட தைரியமாக இந்த இடத்துல நின்றார். சவுல் கோலியாத்தை கண்டு பயந்தான். தாவீதுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் சாமுவேல் தீர்க்கதரிசி என்று அவரை அபிஷேகம் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கியிருந்தபடினால் சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, சத்துரு நம்மேல் ஜெயங்கொள்ளாதபடிக்கு தேவாவியான் நம்மிலிருந்து அவர் கிரியை செய்கிறார். நம்மிலே அவர் வாசம் பண்ணுகிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஆனபடி என்றால் தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய சபையாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நாம் செய்யும் பொழுது இழப்புகள் உண்டாகும், பல நஷ்டங்கள் உண்டாகும். சத்துரு நம்மை மேற்கொள்வதற்காக அவன் போராடி கொண்டு இருக்கிறான். ஆனால் தேவன் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய ஆவியானவர் கூட இருந்து அவர்களை நடத்துகிறார், அவர்களை பாதுகாத்துகிறார். சத்துரு நம்மேல் ஜெயங்கொள்ளாதபடிக்கு தேவாவியார் நம்மோடு கூட இருக்கிறார். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று தாவீதரசன் சொல்கிறார். சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவாவியார் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். அப்படியே தாவீதோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார் என்று 1 சாமுவேல் 16:13 வாசியுங்கள். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் தேவனுடைய ஆவியை பெற்றதிலிருந்து தேவனுடைய ஆவியானவர் நம்மிலே தங்கி வாசம் பண்ணுகிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியால் தேவன் நம்மிலே வாசம் பண்ணுகிறார், நம்மிலே தங்கி இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனபடியால் சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவாவியான் நம்மிலிருந்து வாசம் செய்து நம்மை நடத்துகிறார். நம்மை தேவன் சபையாக கூட்டி சேர்த்திருக்கிறார். சபையாக இருக்கும் வரைக்கும் தேவனுடைய பாதுகாப்பு தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டு. சபையாக இருக்கும் வரைக்கும் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள். என்று ஒரு ஆத்துமா சபை ஐக்கியத்தை இழந்து போகிறதோ, சபையை விட்டு வெளியேறுமோ, அன்று சத்துரு அவர்களை மேற்கொள்ளும், பாவம் அவர்களை மேற்கொள்ளும். நீங்கள் சபையில் இருக்கும் வரைக்கும் சத்துரு பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவருடைய ஆளுகை நம்ம மேல் இருக்கிறது. தேவனுடைய ஆவியான் நம்மோடு கூட நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிக்கிறார். சபையின் மூலமாகி பரிசுத்தவான்கள் மூலமாய் தேவ ஆவியான் நமக்கு போதிக்கிறார். அப்படினால் சபையில் இருக்கும் வரைக்கும் அந்த ஆத்துமாவுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது.
சபை ஐக்கியத்தை இழந்து போகிறதுனால் சத்துரு அவர்களை சிதறடித்து போடுகிறான். சபை ஐக்கியத்தை ஒரு ஆத்மா இழந்து போகும்பொழுது சத்துரு அவர்களை வாரிக்கொண்டு போகிறான். ஆனால் நீங்கள் எங்கு கடந்து சென்றாலும் எங்கு போனாலும் சரி, தேவனுடைய சபையோடு நாம் நிலைத்திருக்க வேண்டும். சபையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு. சபையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 16:18 ஒரு வாசியுங்க. ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சபையாக இருக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறோம், தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார், நம்மை போதிக்கிறார். அந்த ஆத்மா தேவனுடைய சபை ஐக்கியத்தை இழந்து வெளியே போகும் பொழுது சத்துருவால் தாக்கப்படுகிறான். சத்துரு சிதறடிக்கிறான், சத்துருவான் வாரிக்கொண்டு போகிறான். அவன் செய்யும்படிக்கு தீவிரிக்க அந்த தேசத்திலே பார்ப்போம் என்றால் சத்துரு வெள்ளம் போல தீவிரமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக பல தீமைகளை அக்கிரமங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, தம்முடைய ஜனத்தை தேவனுடைய ஆவியானவர் அவர்களோடு கூட வந்து நடத்துகிறார், அவர்களை பாதுகாக்கிறார். அவர் நம்முடைய ஜெயக்கொடியாக இருக்கிறார். சத்துருன் மேல் ஜெயம் கொள்ளும்படிக்கு தேவ ஆவியான் நம்மிலே இருந்து வாசம் செய்கிறார். நம்மோடு கூட நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆனபடி என்றால் சபையிலே நாம் இருக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்று பிலிப்பியர் 2:12 வாசியுங்கள். அவங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற எங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடி நாம் எங்கு போனாலும் வந்தாலும் சரி, தேவனுடைய சபையாக இருக்கும்படி நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய சபையோடு நாம் நிலைத்திருக்கும் பொழுது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. சபையாக இருக்கும் வரைக்கும் சத்துரு நம்மை ஒருபோது மேற்கொள்ள முடியாது. நம்மோடு போராடுவான், ஆனால் நம்மை மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆவியானவர் நம்மில் இருக்கிறார். நம்மிலே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையுடையவராக இருக்கிறார். நாம் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக இந்த பூமியிலே ஜீவிக்கும்படியாகவும் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படும்படியாகவும் தேவ ஆவியானவர் நம்மிலிருந்து கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நம்மிலே அவர் வாசம் செய்கிறார், நம்மிலே அவர் கிரியை நடப்பிக்கிறார். எதற்காக என்றால் தேவனுடைய சபையோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக, கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனபடினால் தேவனுடைய ரட்சிப்பை பெற்று நாம் ரட்சிப்பு நிறைவேறும்படி பிரயாசப்பட வேண்டும். எந்த ஒரு காரியம் நாம் பிரயாசப்படாமல் ஒன்று நடக்காது. ஆனபடி நாம் கூடுமானவர் எங்கு கடந்து போனால் கடந்து வந்தாலும் தேவனுடைய சபையோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். அப்பொழுது தான் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறும், முழுமடையும். தேவனுடைய சபையை இழந்து ஐக்கியத்தை இழந்து போகிற ஆத்துமாக்கள் சத்துருவால் சிதறடிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய சபையினுடைய ஐக்கியத்தை இழந்து போகிற ஆத்துமாக்கள் சத்துருவால் மேற்கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் சபையாக இருக்கும் வரைக்கும் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. சபை ஐக்கியத்தை இழந்து போகிறோம் என்றால் நமக்கே நன்றாக தெரியும். ஏனென்றால் நான் சபைக்கு வந்த ஆரம்ப நாட்களில் 95 நான் திருச்சபைக்கு வந்தேன். என்னுடைய பேக்ரவுண்டு சிஎஸ்சி சபை தான். 95 நான் புதிய எருசலேம் சபையை கண்டுகொண்டேன். இங்கே வந்து ஒரு 1.5 வருடம் சபையோடு ஐக்கியப்பட்டிருந்தேன். ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டேன். அடியானுக்கு அடிக்கடி பலவீனங்கள் சுகவீனம் உண்டாகிறதுனாலே அடியான் மீண்டும் ஊருக்கு கடந்து போய்விட்டேன். அப்பொழுது என்னுடைய நண்பர் சொன்னால், நான் பெங்களூரில் ஒரு வேலை இருக்குது, மில்லு வேலை இருக்குது, வா அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போனோம். 3 மாதமாக அங்கே நான் வேலை செய்தேன் பெங்களூரில். ஆனால் சபை ஐக்கியம் இல்லை. சபை ஐக்கியம் இல்லாதனால என்னுடைய ஆத்மாவில் ஒரு வெறுமை காணப்பட்டது. எப்படி ஒரு மீனை தண்ணீரிலிருந்து எடுத்து நாம் தரையிலே போட்டு விட்டோம் என்றால் அது எப்படி சுவாசிக்கிறது துடிக்கிறதோ அப்படியே தேவனை விட்டு நாம் தூரம் போகும்பொழுது நம்முடைய ஆத்மாவில் பெரிய ஒரு தாக்கம் உண்டாகிறது. அப்பொழுது நான் சபையை தேடுகிறேன். இங்கே எங்கே இருக்கிறது புதிய எருசலேம் சபை அப்படின்னு சொல்லி நான் காலையில் வேலைக்கு போய்விட்டு சாயந்தரம் வேலை முடித்தோடனே ஒவ்வொரு இடமா தேடி போவேன். சபை எங்கே இருக்குது, நம்ம சபையோடு ஐக்கியப்பட வேண்டும். 3 மாதங்கள் அங்கே இருந்தேன். என்னுடைய ஆத்மாவிலே ஒரு திருப்தி இல்லை. சத்துரு நம்மை மேற்கொள்வதை நான் உணர்ந்தேன். ஆனால் நாம் மறுபடியும் சபையோடு போய் ஐக்கியப்பட வேண்டும். சபையோடு ஐக்கியப்படும் பொழுது தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. சபையோடு ஐக்கியப்படும் தேவ வல்லமை உடையவர்களாக நம்ம இருக்கிறோம். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வது இல்லை. சபையாக இருக்கிறவர்களை சத்துரு ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. ஆனால் நாம் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போவோம் என்றால் யோனாவை போல தான் நமக்கும் சம்பவிக்கும். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோனா 1ஆம் அதிகாரம். யோனா
ம் 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 வா ம் 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 கர்த்தரிடத்தில் மிகவும் பயபக்தி உள்ளவன் என்று அவர் சொல்லுகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமா, தேவனால் சிநேகிக்கப்படுகிற ஆத்துமா, தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தான் நமக்கு இளைப்பாறுதல் இருக்கும். தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து சபையாக இருக்கும் பொழுது தான் நம்முடைய ஆத்மாவுக்கு பெரிய ஒரு இளைப்பாறுதலும் ஒரு சமாதானமும் இருக்கும். தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நாம் செய்வோம் என்றால், தேவனுடைய ஆலோசனைக்கு நாம் செவி கொடாமல், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல், தேவனுடைய ஆவியானுடைய நடத்துதலுக்கு நாம் செவி கொடாமல் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் பல இழப்புகள் உண்டாகிறது, பல சேதங்கள் உண்டாகிறது. நான் அந்த 3 மாத காலமாக அந்த பெங்களூரில் வேலை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய ஆத்மாவில் ஒரு சமாதானமே இல்லை. நான் நன்கு உணர்ந்து கொண்டே நாம் மீண்டும் சபையோடு ஐக்கியப்பட வேண்டும். சபை ஐக்கியம் இல்லாதபடினால்தான் சத்துரு நம்மை மேற்கொள்ள பார்க்குறான். நம்மளில் இருக்கிற சமாதானத்தை அவன் குலைத்து போடுகிறான். பாவம் நம்மை மேற்கொள்ள பார்க்கும். ஏனென்றால் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் மாம்சமானது போராடுகிறது. உடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய சரீரம், நம்முடைய மாம்சம் நமக்கு விரோதமாய் போராடுகிறது. சத்துரு நமக்கு விரோதமாய் போராடுகிறான். உலகம் நமக்கு விரோதமாய் போராடுகிறது. இவை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு தான் தேவனுடைய ஆவியானவர் நம்மிலே வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ஆவியா நம்மோடு இருக்கும் பொழுது சத்துருக்கள் மேல் நமக்கு ஜெயம் உண்டாகும். சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று தாவீது சொல்கிறான். தேவனுடைய சபையாக இருக்கும் பொழுது சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எவ்வளவோ மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி செயல்பட்டார்கள், கிரியை செய்தார்கள். ஆனால் சத்துரு ஒன்று மேற்கொள்ள முடியவில்லை. நாம் தேவனுடைய சபையாக இருக்கும் வரைக்கும் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறோம், தேவனுடைய அதிகாரத்துக்குள்ளாக இருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட நாம் நிலைத்திருக்கிறோம். சபையாய் நாம் இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொன்னார். என் அன்பிலே நிலைத்திருங்கள், என் வார்த்தையிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் அவருடைய சபையாய் நிலைத்திருக்கிறபடி நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோம். என் மாம்சத்தை புசித்த ரத்தத்தை பானம் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நாம் சபையிலே நிலைத்திருக்க வேண்டிய காரணம் என்ன? ஒன்று, தேவனுடைய ஆவியான நம்மிலே வாசம் செய்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தவும் கர்த்தருடைய வருகையிலே கொண்டு சேர்க்கவும் ஆவியான ஒரு வைராக்கிய வாஞ்சிய உடையவராய் நம்ம செயல்படுகிறபடியால் நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறபடினால் தேவனுடைய சபையாக இருக்க வேண்டும். தேவனுடைய சபையாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வருகைக்கு தேவன் நம்மை சபையின் மூலமாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடையவர்களாக இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகார வசனம் 19-20 வாசியுங்கள். நீங்கள் தேவனுடையவர்களாக இருக்கிறீர்கள். நாம் சபையாக இருக்கிறோம் என்றால் தேவனுடையவர்களாக இருக்கிறோம். தேவன் தம்முடைய சரீரமாகிய சபையின் மூலமாய் தேவன் நம்மை கட்டி ஒரே குடும்பமாக தேவன் நம்மை சேர்த்து வருகிறார். சத்துருவின் கைகளுக்கு நீங்கள் ஆக்கப்பட்டு மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை சபையினிடமாய் சேர்த்திருக்கிறபடியால் நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடையவர்களாக இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 23 ஒருவர் வாசியுங்கள்.
நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய சரீரமாய் நாம் இருக்கிறபடினால் நாம் கிறிஸ்துவுடையவர்களாக இருக்கிறோம். நாம் நம்முடையவர்கள் அல்ல. நம்முடைய விருப்பப்படி வாழ்வதற்காக, நம்ம விருப்பப்படி தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்காக தான், தேவனுடைய விருப்பத்தின்படி நாம் வாழ்வதற்காக தான் தேவன் நம்மை சபையாக வைத்திருக்கிறார். ஆனபடினால் நீங்கள் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டவர்கள், நீங்கள் கிரயித்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை தொழுது கொள்வதற்கு, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காகவே தேவன் நம்மை திருச்சபையாக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஆனபடினால் நீங்கள் எங்கு கடந்து போனாலும், எங்கு கடந்து வந்தாலும் சபையோடு ஐக்கிய நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்பொழுது உங்களுடைய ரட்சிப்பு பூரணமடையும். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த பிரயாசம் படவில்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தியாகம் செய்து நம்மை மீட்டிருக்கிறார். அவரை விசுவாசித்து நாம் இந்த மீட்பை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். சபையாக இருப்பதற்கு, சபையோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த உலக காரியங்களுக்கு நாம் எவ்வளோ பிரயாசப்படுகிறோம். உலக வேலைகள், உலக காரியங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி நாம் பிரயாசப்பட்டு வருகிறோம். ஆனால் சபை ஐக்கியத்தில் நாம் தூரமாய் போய்விட்டோம் என்றால் ஐக்கியப்படுவதற்கு நாம் பிரயாசம் எடுக்கவில்லை. சிலர் இவ்வளோ தூரத்தில் யார் போகுது அப்படி என்று நினைப்போம். இல்லை, தேவனமே ரட்சித்து சபையினிடமாய் சேர்த்திருக்கிறார் என்ற சபையாக இருக்கும்படியாக தான் சேர்த்திருக்கிறார். நீங்கள் கிரயித்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். அவர் உங்களுக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறபடியால் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கும், தேவனுடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்குமே தேவ ஆவியால் நம்மிலிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனபடினால் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், நீங்கள் தேவனை உடையவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள். ஆனபடியினால் தான் நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையை கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி மீட்டிருக்கிறார். நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள். ஆனபடியினால் தேவனுடையவர்களாக இருக்கிற நாம் தேவனுடைய சபையாக இருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும், தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது சத்துரு நம்மை ஒருபோது மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் நம்மிலிருந்து அதைத்தான் கிரியை செய்கிறார். நம்மிலிருந்து செய்கிற கிரியை என்ன? நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். தேவனுடைய சபையாக நம்மை கூட்டி சேர்த்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் ஆனபடினால் ஆவியானவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆவியானவருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது தான் தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை நம்மிலே நிறைவேற்றுவார். நாம் கீழ்ப்படியாமல் போவோம் என்றால், யோனா கீழ்ப்படியாமல் போனார். தேவனுடைய சித்தத்துக்கு அவர் கீழ்ப்படியாமல் போனதினால தான் பல இழப்புகளும் நஷ்டங்களையும் உண்டாக்கி மறுபடியும் அவர் தேவனுடைய சித்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னபடியே அவர் நினைவு கடந்து போகிறார். அது முதலில் கீழ்ப்படிந்து பேர்ந்தார் என்றால் இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் தான் அநேகருடைய குடும்பங்களில் பிரச்சனை, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. அவர்களுடைய கீழ்ப்படியாமை தான். கீழ்ப்படியாதனால் மனிதன் தேவனை விட்டு பிரிந்து தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடாமல் கீழ்ப்படியாமல் போனபடினால்தான் ஆதாம் ஏவாளும் பிரிந்து தேவனை விட்டு தூரமாய் போனார்கள். தேவ ஜனங்களை நாம் அப்படி அல்ல, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இஸ்ரவேலர்கள் எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படியாமை காண்பித்தார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவர்களை விட்டுவிட்டார். அவர்கள் சத்துருவின் கையிலே சிக்கி கொண்டார்கள். சத்துரு அவர்களை நெருக்கினான், ஒடுக்கினான். மீண்டும் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். மீண்டும் தேவன் அவர்களுக்கு இரட்சகரை, நியாயாதிபதிகளை தேவன் ஏற்படுத்தியவர்களை விடுவிப்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனபடியினால் தான் தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுது நாம் தேவனுடைய ஆவியானுடைய ஆளுகையில் நாம் இருக்க வேண்டும், தேவனுடைய சபையோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது தேவனுடைய ஆவியான் நம்மிலே வாசம் செய்கிறார், நம்மிலே அவர் இருந்து கிரியை செய்கிறார், நமக்கு ஒரு ஜெயமுள்ள ஜீவியத்தை கொடுக்கிறார். நீங்கள் கிரயித்து கொள்ளப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவராகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்மை தேவன் ரட்சித்த நோக்கமே தேவனை மகிமைப்படுத்துவது தான். நம்மை ரட்சித்த நோக்கமே தேவனுக்கு ஆராதனை செய்வது தான். நம்மை ரட்சித்த நோக்கமே தேவனுடைய சபையாக இருந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமடைவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்களாக இருக்கிறீர்கள். உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம், தேவனுடைய சபையாக இருக்கிறோம். எதற்காக என்றால் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக, தேவனுடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக தேவன் நம்மிலே அந்த கிரியை நடப்பித்து கொண்டு இருக்கிறார். ஒருமுறை ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் அந்த அமெரிக்கா தேசத்திலே அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சந்தை வெளியிலே, அமெரிக்காவிலே உள்ள அந்த சந்தையிலே ஆப்பிரிக்கா தேசத்து மக்களை அடிமைகளாக கொண்டு வந்து விவசாய வேலைகளுக்கும் பற்பல வேலைகளுக்கும் அடிமைகளை அங்கே ஏலமிட்டு விற்பார்கள்.
அப்படி இந்த ஆபிரகாம் லிங்கம் அந்த சந்தையில் போகும்பொழுது ஒரு வாலிப பெண்ணை நிறுத்தி அவளை ஏலத்தை விடுவதற்காக அவளை ஒரு உயர்ந்த ஒரு மேஜையிலே வைத்து ஏலம் விட்டிருக்கிறார். அவருடைய பரிதாபமான நிலைமையை அவர் பார்த்து அந்த பெண்ணை அந்த ஏலத்தில் போய் பெருந்தொகை கொடுத்து அவளை மீட்டு கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டாய், சுதந்திரமாய் நீ ஆக்கப்பட்டாய், நீ இதை சுதந்திரமாக நீ வாழலாம் என்று சொல்லுகிறார். அந்த பெண் சொன்னால், இல்லை, நீங்கள் எனக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறீர்கள், எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறீர்கள், ஆனபடி என் வாழ்நாளெல்லாம் நான் உங்களுக்கு சேவை செய்வேன் என்று சொல்லி அவள் சொன்னதாக சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படித்தான் நம்மை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, பல்வேறு பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்காக தம்முடைய ஜீவனையை கிரயமாக சிலுவையில் செலுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா! ஆனபடி நீங்கள் கிரயத்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், கிரயத்து கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடைய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினால் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும், தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய ஆராதனையிலே தேவனுடைய ஜனங்கள் ஒருபோது நீங்கள் குறையப்படாதீர்கள். அநேகர் ஆராதனை அசட்டை செய்து விடுகிறார்கள், வீட்டில் அமர்ந்து கொள்கிறார்கள், வர விருப்பம் இல்லாமல் போய்விடார்கள். நமக்கு எந்த சூழ்நிலையும் தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவன் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தரால் சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். சங்கீதம் 107 மறுபடியும் நீங்கள் வாசியுங்கள். நாம் மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பல தேசங்கள் பல சூழலில் தேவன் நம்மை சபையாக சேர்த்திருக்கிறார். சபையினிடமாய் கர்த்தர் நம்மை சேர்த்திருக்கிறார். கிரயத்துக்கு நீங்கள் கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர்களில் வாசம் செய்கிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனபடினால் தேவனுடைய சபையாக இருக்கும் பொழுதுதான் சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, சாத்தான் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய பிரசனம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நம்மில் இருக்கிறது. தேவ ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். பெற்றிருக்கிற இந்த தேவ ஆவியானவரை நாம் ஒருபோது துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துவோம் என்றால் தேவ ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார், எச்சரிப்பார். நீ இப்படி செய்யாதே, இப்படி நீ செய்யாதே என்று அவர் போதிப்பார், உணர்த்துவார். நாம் தொடர்ந்து மீறும் பொழுது, தொடர்ந்து நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது தேவ ஆவியான் நம்மை விட்டு விலகி விடுவார். தேவ ஆவியான் நம்மை விட்டு விலகிட்டார் என்றால் சத்துரு நம்மை மேற்கொண்டு விடுவான். ஏனென்றால் உங்கள் எதிரியாகி பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். அவன் சிதறடிக்கிறவனாயிருக்கிறான், அவன் வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறவனாயிருக்கிறான். ஆனால் தேவனுடைய ஆவியான் நம்மோடு இருக்கிறபடியினால் சத்துரு நம்மை ஜெயம் கொள்ளாதபடிக்கு, சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் இம்மட்டும் நம்மை சபையாக வைத்து நம்மை பாதுகாத்து வருகிறார். அவருடைய ஆளுகைக்குள்ளாக வைத்து நம்மை பாதுகாத்து வருகிறார். அவருடைய செட்டையின் மறைவிலை வைத்து நம்மை பாதுகாத்து வருகிறார். நாம் அவருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும். நாம் அவருக்காகவே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். நீங்கள் கிரயத்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கிரயமாக செலுத்தியிருக்கிறார். நம்மளுக்காக தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்து உங்களையும் என்னை மீட்டு சபையினிடமாக வைத்து நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு பரிசுத்த ஜீவியத்தை கொடுத்திருக்கிறார். சபையோடு பரிசுத்தவான்களோட ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஐக்கியத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். உடைய ரட்சிப்பு பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக பிரயாசப்படுங்கள். சபையாக இருப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். அப்படி பிரயாசப்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியான் நம்மோடு கூட இருந்து கர்த்தருடைய வருகையிலே கொண்டு நம்மை சேர்க்குவதற்கு அவர் நம்மிலே கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய ஆவியை பெற்ற நாம் தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியான நாம் துக்கப்படுத்துவோம் என்றால் நமக்கு சமாதானம் இராது. தேவனை நாம் துக்கப்படுத்தி விட்டு நாம் எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? தேவனுடைய ஆவியை நாம் ஒருபோதும் துக்கப்படுத்தக்கூடாது. தேவனுடைய ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாரு. எபேசியர் 4:30 வாசியுங்கள். வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றிருக்கிறோம், தேவ ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். தேவன் நம்மை சபையாக கூட்டி சேர்த்திருக்கிறார். சபையின் மூலமாய் நாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய சரீரமாய் அவருடைய சபையாக இருக்கிறபடியால் நாம் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியவும் தேவனுடைய ஆலோசனை கீழ்ப்படியவும் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படவுமே தேவனுடைய ஆவியான் நம்மிலே கிரியை செய்கிறார். அந்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. ஆவியானவரை துக்கப்படுத்துவோம், ஆவியானவரை விசனப்படுத்துவோம் என்றால் ஆவியானவர் அவர்களை விட்டு விலகி விடுவார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது
தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது தேவன் நம்மை எச்சரிப்பார், நம்மை உணர்த்துவார். வேதத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவி நம்மோடு பேசுகிறார். பரிசுத்தவான்கள் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுகிறார். சூழ்நிலைகள் வாயிலாகவும் தேவன் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய ஐயா அல்மிஷா அவர்கள் ஒரு செய்தி கொடுத்தார்கள். தேவன் எப்படி பேசுகிறார்? 1, வேதத்தின் வாயிலாக தேவன் பேசுகிறார். 2, தம்முடைய ஊழியர்கள் மூலமாய் பரிசுத்தவான்கள் மூலமாய் பேசுகிறார். 3, சூழ்நிலைகள் வாயிலாகவும் தேவன் பேசுவார். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கிறதா அல்லது நமக்கு பாதகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். தேவன் எவ்விதத்திலும் தம்முடைய ஜனத்தோடு இடைப்படுகிறார். எதற்காக என்றால், நமக்கு ஒரு எதிரி சத்துரு அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அவன் சிதறடிக்கும்படியாக காத்து கொண்டு இருக்கிறான். வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகும்படியாக காத்து கொண்டு இருக்கிறான். ஆனவனுடைய எதிராளியின் பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறபடியால் தேவாவியான் நம்மை பாதுகாப்பதற்கு நம்மை சபையாக வைத்து நம்மை நடத்துகிறார், போதிக்கிறார், உணர்த்துகிறார். இதை செய், இதை செய்யாதே, இப்படி செய், இதை செய்யாதே என்பதை ஆவியான் நமக்கு உணர்த்தி கொடுக்கிறார். ஆனபடியும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டும். தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார், பரிசுத்த ஆவியான் நம்மை எப்படி நடத்துகிறார், என்ன உணர்த்துகிறார், எதை சொல்லுகிறார். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று ஆவியான் அவர் சொல்லுகிறார். தேவனுடைய சபையாக இருப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். சபையாக இருக்கும் வரைக்கும் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறீர்கள். சபையாக இருக்கும் வரைக்கும் தேவனுடைய ஆளுகை உங்களில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியான் உங்களை ஆளுகை செய்கிறார். சபை ஐக்கியத்தை இழந்து போவார்கள் என்றால் சத்துரு அவர்களை மேற்கொண்டு விடுவான், பாவம் அவர்களை மேற்கொண்டு விடும். ஏனென்றால் நம்மை சத்துருவின் கைகளுக்குத்தான் நீங்களாக்கி ரட்சித்து சபையினிடமாக கத்த நம்மை வைத்திருக்கிறார். தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியான நம்மை போதிக்கிறார், நம்மை உணர்த்துகிறார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவாவியான் நம்மை உணர்த்துகிறார். நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுதுதான் தேவாவியானவர் நம்மை விட்டு விலகுகிறார். வேதத்தில் உள்ள சில பரிசுத்தவான்களை நாம் பார்ப்போமாக. சவுல் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தார். ஆனால் தேவனுடைய ஆலோசனைக்கு அவர் கீழ்ப்படியவில்லை, தேவனுடைய சித்தத்துக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. கர்த்தருக்கு அவர் கீழ்ப்படியாமல் போனதினால் பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசியுங்கள். உமக்கு ஆரோக்கியம் உண்டாகும், விடுதலை உண்டாகும் என்று சொல்லி ஆலோசனை சொல்லுகிறான். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். ஏன் விலகினார்? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான், தேவனுடைய ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனான், தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் போனான். ஆனபடியினால் தேவனுடைய ஜனங்கள் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது சத்துரு நம்மை மேற்கொள்ள பார்ப்பான். சத்துரு அவனுடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை கொண்டு செல்ல பார்ப்பான். ஆனபடினால் தான் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தேவனுடைய ஆவிக்கு நாம் எப்பொழுது கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்துவோம் என்றால் தேவ ஆவியா நம்மை விட்டு விலகி விடுவார், சத்துரு நம்மை மேற்கொண்டு விடுவான். ஆனபடினால் தான் நாம் தேவனுடைய ஆவியானவருடைய நடத்துதல், அவருடைய ஆலோசனை, அவருடைய ஆளுகை, இதற்குள்ளாக நாம் எப்பொழுதும் இருக்க விரும்ப வேண்டும். இதை விட்டு நாம் ஒருபோதும் விலகக்கூடாது. சவுல் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனான். கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து நான் கொண்டு வரும் பொழுது அமலேக்கியர் வழிமறித்து செய்கை என் மனதில் வைத்திருக்கிறேன். ஆனபடி அமலேக்கியரை பூமியின் கீழ் இராதபடிக்கு நீ சர்வ சங்காரம் பண்ணு என்று சொன்னார். ஆனால் சவுலோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான், தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனான். ஆனபடியினால் தேவனுடைய ஆவியானவனை விட்டு விலகினார். தேவனுடைய ஆவியானவரை விட்டு விலகினபடினால் பொல்லாத ஆவி சத்துரு அவனை மேற்கொண்டு விட்டான். தேவ ஆவியான் நம்மோடு இருக்க வரைக்கும் நமக்கு ஜெயம் உண்டு. பாவத்தின் மேல் ஜெயம், உலகத்தின் மேல் ஜெயம், சாத்தானின் மேல் ஜெயம், மாம்சத்தின் மேல் நமக்கு ஜெயம் உண்டு. ஆனால் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு எப்பொழுது தேவ ஆவியோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். சவுல் கீழ்ப்படியாததினால் தேவ ஆவியானவரை விட்டு விலகினார். பொல்லாத ஆவி அவனை பிடித்து கொண்டது. அவன் அதனால் அலக்களிக்கப்பட்டான், பல தீமைகளை அவன் சந்தித்தான். ஆனபடினால் தேவ ஜனமே தேவனுடைய ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் கீழ்ப்படியாததினால் தான் அநேகர் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். கீழ்ப்படியாததினால் தான் அநேக சத்ருவினால் பிடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு பல தீமையிலே உள்ளாகிறார்கள். தேவன் நம்மை சபையாக வைத்திருக்கிறார், தேவனுடைய ஜனமாக வைத்திருக்கிறார். சத்ரு நம்மை மேற்கொள்ள முடியாது. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வது இல்லை. சபையாய் இருக்கும் வரைக்கும் சத்ரு நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனால் தேவ ஆவியான் நம்மில் இருக்கிறார், தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக நாம் இருக்கிறோம், தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம். சபையாக இருந்து
அப்படி இருக்கும் வரைக்கும் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார், நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியால் தாவீது போகிற இடங்களெல்லாம் அவருக்கு ஜெயம் உண்டானது. கர்த்தருடைய ஆவியான் அந்நாள் முதற்கொண்டு தாவீதின் மேல் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 18 வாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சி உண்டானது. அப்பொழுது அந்த வேலைக்காரி ஒருவன் பிரயத்திரமாக, இதோ பெத்லகேமனாகிய ஈசாயின் குமாரனாய ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவரில் தங்கியிருக்கிறார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை அபிஷேகம் பண்ணினாரோ அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். அந்நாள் முதல் கொண்டு தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருந்தார். நம்மிலே தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள். தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், தேவனுடைய வீடாக இருக்கிறோம், தேவனுடைய சபையாக இருக்கிறோம். அதுவரைக்கும் நம்மை சத்துரு ஒருபோது மேற்கொள்ள முடியாது. ஆனபடியினால் தான் தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ஆவியானவர் நாம் துக்கப்படுத்தக்கூடாது, தேவனுடைய ஆவியை விசனப்படுத்தக்கூடாது. சவுல் கீழ்ப்படியாமல் போனால் தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தினான், தேவன் அவரை விட்டு விலகினார். தேவன் நம்மை அபிஷேகித்ததற்காக அவர் துக்கப்படுகிறாரா சந்தோஷப்படுகிறாரா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தேவன் நம்மை அபிஷேகித்ததற்காக தேவன் நம்மிலே மகிழுகிறார், நம்மிலே கலிகூற வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும், தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவனுடைய ஆவியான் நம்மிலிருந்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார், சந்தோஷம் அடைகிறார், நாம் மகிழ்கிறோம், நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டாகிறது. தேவ ஆவியான் நம்மில் சந்தோஷப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார் என்றால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். நம்மை அறியாமலே தேவனை பாடிக்கொண்டிருப்போம். நான் அநேக வேளையில் இதை உணர்வதுண்டு. ஆவியானவர் உள்ளிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார், நம்மிலிருந்து என்ன கிரியை நடப்பிக்கிறார் என்று சிந்திப்பேன். சிலவில் நம்மை அறியாமலே பாடிக்கொண்டே இருப்போம், தேவனை துதித்து கொண்டே இருப்போம், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டு இருப்போம். இதெல்லாம் பரிசுத்த ஆவி நம்மிலிருந்து நடப்பித்து கொண்டிருக்கிறார். நாம் தேவனை துதிக்கும்படியாகும், தேவனை பாடும்படியாகும், தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாகும் தேவ ஆவியான் நம்மிலிருந்து கிரியை செய்கிறார். ஆனால் நாம் தேவனுடைய ஆவியை ஒருபோது துக்கப்படுத்தக்கூடாது. தேவனுடைய ஆவியை நாம் எதனால் துக்கப்படுத்துகிறோம் என்றால், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தேவ ஆவியான் துக்கப்படுகிறார். அடுத்து எதனால் பரிசுத்த ஆவியான் துக்கப்படுகிறார் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 29 வாசியுங்கள். பரிசுத்த ஆவியை நம்ம எதனால் துக்கப்படுத்துகிறோம்? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் பேசும் பொழுது, செயல்படும் பொழுது தேவ ஆவி நம்மில் துக்கப்படுகிறார், பரிசுத்த ஆவி நம்மில் துக்கமடைகிறார். கெட்ட வார்த்தை என்றால் என்ன, தூஷண வார்த்தை என்றால் என்ன என்பதை குறித்து நம்முடைய ஐயா தலைமை அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்தார். தேவ பக்திக்கு ஏதுவல்லாத எல்லாமே கெட்ட வார்த்தை தான். ஏன்னா வேத என்ன, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். தேவ பக்திக்கு ஏதுவல்லாத எல்லாம் கெட்ட வார்த்தை தான். தூஷண வார்த்தை என்பது வேறு. தூஷணம் என்பது மற்றவர்களை மிகவும் கொடூரமாக அசுத்தமாய் பேசுகிறது தூஷண வார்த்தை. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தையும் வரக்கூடாது, தூஷணமான வார்த்தையும் வரக்கூடாது என்று அவர்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியை நம்ம அதுமாய் துக்கப்படுத்துகிறோம், தேவாவியை நம்ம துக்கம் அடைகிறார். தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்த ஆவியார் நம்மிலிருந்து அவர் சந்தோஷப்படுகிறார். அவர் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நமக்குள்ளாக மகிழ்ச்சி உண்டாகிறது. அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே எக்கோவாக அது பிரதிபலிக்கிறது. தேவனை துக்கப்படுத்திவிட்டு நாம் ஒருபோதும் சந்தோஷமாக இருக்க முடியாது. தேவனுடைய ஆவியார் நம்மிலே மகிழ்கிறார், நம்மில் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்றால் நமக்கு உள்ளத்திலே ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும்.
தேவனை ஆராதிப்பதிலே, தேவனை துதிப்பதிலே, தேவனை கனம் பண்ணுவதிலே, தேவனுக்கென்று கொடுப்பதிலே நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் அதை மனப்பூர்வமாய் செய்வோம். மனப்பூர்வமாய் அதை செய்யும் பொழுது அதனால் நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும். அதனால் தேவனுடைய நன்மைகள் நமக்கு உண்டாயிருக்கும். தேவனுடைய கிருபைகள் நமக்கு உண்டாயிருக்கும். நாம் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். மனப்பூர்வமாய் அதை நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய கிருபை நம்மை மென்மேலும் தாங்கி இந்த ஆத்மீக வாழ்க்கையில் நாம் பலன் அடைவதற்கு, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தேவன் நம்மோடு கூட இருந்து, தேவனுடைய ஆவியான் நம்மோடு கூட இருந்து நடத்துவார். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, சத்துரு வெள்ளம் போல் வருகிறான். அவன் வாரிக்கொள்ளும்படியாகவும் சிதறடிக்கும்படியாகவும் வருகிறான். ஆனால் தேவன் தம்முடைய ஜனத்தை சபையாக வைத்து பாதுகாக்கிறார். 2, தேவனுடைய ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தேவனுடைய ஆவிக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது தான் சத்துருவை நாம் மேற்கொள்ள முடியும், எதிரியை மேற்கொள்ள முடியும். நம்முடைய ஆத்மாக்கு விரோதமாய் மாம்சம் போர் செய்கிறது. நமக்கு உள்ளும் போராட்டம் உண்டாகிறது, வெளியும் போராட்டம் உண்டாகிறது. இதை மேற்கொள்வதற்காகவே தேவ ஆவியான் உங்களிலே வாசம் செய்கிறார், நம்மிலே வாசம் பண்ணுகிறார், நம்மிலே அவர் கிரியை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறார். உங்களிலே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியான வைராக்கிய வாஞ்சியுடையவராக இருக்கிறார். நம்மிலே அவர் வல்லமையாய் கிரியை செய்கிறார். நாம் அதற்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருந்து கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது நமக்கு சத்துரு மேல் ஜெயம் உண்டாகும், உலகத்தின் மேல் ஜெயம் உண்டாகும், மாம்சத்தின் மேல் நமக்கு ஜெயம் உண்டாகும், எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான வல்லமை உண்டாகும். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், தேவ ஆவியானவர் துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் தாவீதிடத்தில் சொன்னார், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் கற்ப குமாரன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். தாவீதுக்கு ஒரு பெரிய வாஞ்சை இருந்தது. கர்த்தருக்காக நான் ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. ஏனென்றால் நான் கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட அந்த மாளிகைகளை குடியிருக்கிறேன், கர்த்தருடைய பெட்டியோ அந்த திரைச்சிலையில் இருக்கிறது. ஆனால் நான் கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவேன் என்கிற வாஞ்சி தாவீதுக்குள் இருந்தது. நல்லது தான். ஆனால் கர்த்தர் சொன்னார், அந்த ஆலயத்தை நீ கட்ட வேண்டாம், உன் கற்ப பிறப்பாய் உன் குமாரன் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். தாவீது தேவனுடைய சித்தத்துக்கு தான் கீழ்ப்படிந்தார், தன்னுடைய விருப்பப்படி செய்யவில்லை. கர்த்தருக்கு நாம் சேவை செய்கிறோம், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறோம் என்றாலும் நம்முடைய விருப்பப்படி செய்யல. தேவன் எதை விரும்புகிறாரோ, தேவன் எதை சொல்லுகிறாரோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டினான், தாவீது அந்த ஆலயத்தை கட்டல், அதற்காக ஏராளமான பொருளை சேகரித்து வைத்தார். அவருக்குள்ளாக பெரிய ஒரு வாஞ்சை இருந்தது, கர்த்தருக்கு நான் ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று. ஆனால் தேவன் சொன்னார், உன் கற்ப பிறப்பை குமாரன் அதை கட்டுவான். ஏன்னா நீ அநேக யுத்தங்களை நடப்பித்தபடினால் அந்த ஆலயத்தை நீ கட்ட வேண்டாம். அவருடைய கைகள் அநேக யுத்தங்களை நடப்பித்து ரத்தத்தை சிந்தினபடினால் கர்த்தர் சொன்ன, நீர் கட்டாதே, உன் கற்ப குமாரன் கட்டுவான். தாவீது அப்படியே தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். தாவீது தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தபடியினால் தான் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்து சத்துருக்களை ஜெயிக்கத்தக்கதான வல்லமை அருளினார். கோலியாத் அவருக்கு விரோதமாய் சத்துருவாய் வந்து நின்ற பொழுது கோலியாத்தை ஜெயிக்கத்தக்க வல்லமை தாவீதின் மேல் இருந்தது. அவருக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினாங்க. சவுல் அவருக்கு விரோதமாக சத்துருவாய் எழுப்பினான். அவருடைய குமாரனாகிய அப்சலோம் சத்துருவாய் எழுப்பினான். ஆனால் எல்லாவற்றிலும் தாவீதுக்கு ஜெயம் உண்டாது. காரணம் என்ன? தேவனுடைய ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கியிருந்தார். தேவனுடைய ஆவியானவரோடு கூட இருந்தபடியால் சத்துரு மேற்கொள்ளவில்லை, சத்துரு நம்மேல் ஜெயங்கொள்ளவில்லை. கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கிறபடியால் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய பிரியம், தேவனுடைய நேசம் நம்மேல் இருக்கிறது, தேவ ஆவியான் நம்மேல் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், உடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், சபையாக இருக்க பிரயாசப்படுங்கள், தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய பிரயாசப்படுங்கள். அப்படி செய்யும் பொழுது எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுகிறார். கர்த்தர் நம்முடைய ஜெயக்கொடியாக இருக்கிறார். ஏகுவா நிசி, கர்த்தர் என் ஜெயக்கொடி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடினால் தேவ ஜனமே, உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசங்களுக்கு, சட்டத்திட்டங்களுக்கு, சபையினமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று ரோமர் 6:17 வாசியுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு, சபையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவீர்கள் என்றால் தேவனுடைய ஆவியானவர் உங்களிலிருந்து வல்லமையாய் கிரியை செய்வார். சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமையின் பலனை நமக்கு அருளுவார். நமக்கு மாம்சத்தின் மேலும் உலகத்தின் மேலும் சாத்தான் மேலும் சகலத்தில் நமக்கு ஜெயம் உண்டாகும். தேவனுடைய சபையாக இருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் இருக்கிறது. நான் வேலை செய்கிற இடத்துல 26 வருடமாய் வேலை செய்து கொண்டிருக்கேன். அநேக மனிதர்கள் வந்து எழும்பி எப்படியாவது அந்த இடத்துல இருந்து என்னை அகற்ற வேண்டும் என்று பல உபாய தந்திரங்களை செய்தார்கள்.
ஆனால் இது நாள் வரைக்கும் சத்துரு என்னை மேற்கொள்ள. ஹல்லேலூயா! உம்முடைய பிரியம், உம்முடைய நேசம் என் மேல் இருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கிறபடியால், கர்த்தர் என் மேல் பிரியமாக சத்துரு என்னை மேற்கொள்ளவில்லை. நாம் சபையாய் இருக்க வரைக்கும், தேவனுடைய ஆளுகையில் இருக்க வரைக்கும், தேவனுடைய ஆவியானவர் நாம் கீழ்ப்படிந்து இருக்க வரைக்கும் சத்துரு நம்மை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்மிலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், தேவனுடைய சபையாக இருக்கிறோம். சத்துரு நம்மை மேற்கொள்வதற்கு தேவ ஆவியானவர் ஒருபோது இடம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் நாம் தேவனுடையவர்கள், அவருடையவர்களாக இருக்கிறோம், அவருக்குரியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஜனமே நீ கர்த்தருடைய பங்கு என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய ஜனம் கர்த்தருடைய பங்கு என்றும் யாக்கோபுடைய சுதந்திர விதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32 வசனம் 9 வாசியுங்கள். கர்த்தருடைய ஜனமே நீ கர்த்தருடைய பங்கு என்று சொல்லப்பட்டது. நாம் அவருக்கு உரியவர்களாக இருக்கிறோம், அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கு உரியவர்களாக இருக்கிறோம், அவருடைய சரீரமாக சபையாக நாம் இருக்கிறோம். ஆனபடினால் கர்த்தருடைய ஜனமே நீ கர்த்தருடைய பங்காக இருக்கிறோம், கர்த்தருடைய சுதந்திர விதமாக நாம் இருக்கிறோம், அவருக்கு உரியவர்களாக இருக்கிறோம். உன்னதப்பட்ட 6 வசனம் 3 வாசியுங்கள். நான் என் நேசருடையவள், நேசர் என்னுடையவர் என்று சொல்லியிருக்கிறது. நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய சபையாக, தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம், கிரயத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களுக்காக எனக்காக கல்வாரியில் ஜீவனை கொடுத்து தம்முடைய சொந்த ஜனமாக அவருடைய பங்காக நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஜனமே நீ கர்த்தருடைய பங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினால் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக அவர் சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், தேவ ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், தேவ ஆலோசனை கீழ்ப்படிய வேண்டும், நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். எங்கு போனாலும் கடந்து வந்தாலும் தேவனுடைய சபையாக இருக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். அப்படி செய்யும்போது தேவனுடைய ஜனம், தேவனுடைய பங்காக இருக்கிறோம், தேவனுடையவர்களாக இருக்கிறோம், தேவனுக்கு உரியவர்களாக இருக்கிறோம். கர்த்தரும் நம்மோடு இருக்கிறார், தேவ ஆவியார் நம்மோடு இருக்கிறார் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஏனெனில் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியார். கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் நம்மிலே வாசம் பண்ணுகிறார், தம்முடைய ஆவியின் மூலமாய் நம்மோடு தங்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியால் தான் சத்துரு நம்மை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியால் தான் நாம் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்றால் நாம் பராக்கிரமசாலியாக இருக்கிறோம். நியாயாதிபதிகள் 6 வசனம் 12 வாசியுங்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். இஸ்ரவேலர்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவருடைய சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார்கள். சத்துருவானவர்களை ஒடுக்கவும், அவர்களை நெருக்கவும், அவர்களை சித்தரடிக்கும்படியான பல வேலைகளை செய்தான். எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் தேவனவர்களுக்கு இரட்சகரை தேவன் எழும்ப செய்தவர்களை மீட்டார். கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் நாம் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறோம். கர்த்தரோ எனில் பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிறார் என்று எரேமியா 20 வசனம் 11 வாசியுங்கள். ஹல்லேலூயா! கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறபடியால் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மிலே வாசம் பண்ணுகிறார், நம்மிலே வைராக்கிய வாஞ்சியுடையவராக இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய வரிகளை கொண்டு சேர்ப்பதற்காக நம்மிலே கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், தேவ ஆவியை துக்கப்படுத்தாதபடிக்கு தேவனுடைய ஆவியோடு நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு இணைந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சட்டத்திட்டத்தை நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது சத்துரு உங்களை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லாவற்றும் நமக்கு ஜெயம் உண்டாகும். தானியேல் 6 வசனம் 28 வாசிங்கள். ஹல்லேலூயா! தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லப்படும். தானியேல் எப்பொழுதும் ஜெபிக்கிறவராக இருந்தார், தேவனோடு கூட இருந்தார், தேவாவியை பெற்றிருந்தார். ஆனபடியினால் சத்துரு அவரை ஒன்று மேற்கொள்ள முடியவில்லை. நாமும் தேவனோடு இருக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திட்டங்களுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து
நாம் தேவனுக்கு எப்பொழுது நாம் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும் பொழுது அந்த பெண் சொன்னது போல அந்த ஆபிரகாம் இடத்தில் சொன்னார், நீர் எனக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன், பெரும் கரையத்தை செலுத்தி எனக்கு சுதந்திரத்தை நீர் கொடுத்திருக்கிறேன், என் வாழ்நாளெல்லாம் நான் உமக்கு சேவை செய்யவே விரும்புகிறேன் என்று சொன்னார். அப்படி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கிரயமாக சிலுவையிலே கொடுத்து உங்களையும் என்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்கிறார். கர்த்தரால் சத்துருவின் கைகளுக்கு நாம் நீங்களாக்கி மீட்கப்பட்டு சபையாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு சேவை செய்ய, தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க, நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திட்டங்களை மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களெல்லாம் ஜெயமாய் உண்டாகும். கர்த்தருடைய ஆவியான் நம்மிருந்து ஜெயத்தை கட்டளிடுகிறார். யெகோவா நிசி, கர்த்தர் என் ஜெயக்கொடியாக இருக்கிறார். தானியேலுடைய காரியம் எல்லாவற்றிலும் ஜெயமாக இருந்தது போல தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகும். பாவத்தின் மேலும் சாபத்தின் மேலும் மரணத்தின் மேலும் உலகத்தின் மேலும் மாம்சத்தின் மேலும் சகலத்தில் நமக்கு ஜெயம் உண்டாகும். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. சபையாக இருக்கும் வரைக்கும் தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய ஜெயமும் வெற்றியும் நமக்குரியதாக இருக்கிறது. நாம் அப்படி செய்து தெய்வ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.